அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அல்மிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா வச்சு தலப்பாக்கட்டி பிரியாணி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3/4 கிலோ கோழிக்கறி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மிளகாய் பொடி வந்து 1½ ஸ்பூனு, மல்லிப்பொடி 1½ ஸ்பூனு, பிரியாணி மசாலா 1½ ஸ்பூனு, மஞ்சப்பொடி வந்து 1/2 ஸ்பூனு, நம்ம பட்டை ஏலக்காய் நுணுக்குனது அது வந்து 1 ஸ்பூனு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த கறியில் சேர்த்துடலாம். தயிர் வந்து புளிக்காத தயிர் 1/2 கப்பு ஊற்றிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம், கல் உப்பு. வந்து இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா புரட்டி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். புதினா மல்லி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 3 பெரிய தக்காளி வச்சுருக்கேன். அது எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழம். இஞ்சி பூண்டு வந்து ஏற்கனவே நம்ம போட்டதுனால இப்போ ஒரு 1½ ஸ்பூனு. பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா. கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ 1 கிலோ அரிசி ஜீரக சம்பாவை நம்ம கழுவி ஊற வச்சிடலாம். நான் வந்து கடாயில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பிரியாணிக்கு வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வெடிக்க விட்டோம்னா அந்த வாடை இருக்காது. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கிடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக போடுறது. நல்லா பொன்னிறமாக வேகட்டும். இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வேக நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். பச்சை மிளகா சேர்த்துடலாம். இப்போ புதினா மல்லி சேர்த்துடலாம். இப்போ நம்ம கறி போட்டுடலாம், பரட்டி வச்ச கறியை. இது நல்லா நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் முன்னாடி உப்பு சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் அரிசிக்கு சேர்த்து உப்பு சேர்த்துட்டேன். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலா வடையும் போனதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளருக்கு அரிசிக்கு 1½ டம்ளர் தண்ணி, அதுதான் கணக்கு இதுக்கு. இந்த அரிசிக்கு ஏற்கனவே நல்லா ஊற வச்சுட்டோம் 1/2 மணி நேரமாக. நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போயே பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் பத்தலைன்னா கூட சேர்த்துக்கிடலாம். மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணிலாம் கொஞ்சம் வத்திருச்சு. மறுபடியும் ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ பாதி முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ இன்னொரு தடவை கிளறிட்டு நம்ம ஃபுட் கலர் சேர்த்துடலாம். கேசரி கலர் தான் நான் சேர்க்குறேன்.
இப்போ நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம். ஏதோ நம்ம மூடி தம் போட்டுடலாம். இப்போ நான் ஒரு கிளறி விட்டுறேன். பாருங்கள் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.